வாங்கங்க கல்யாண வீட்டு ஸ்டைலில் பூண்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம். தேங்காவே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களே வச்சு ஒரு மசாலா ரெடி பண்ணி அந்த கல்யாண வீட்டில் நம்மளுக்கு ஊற்றுற அந்த கார குழம்போட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். வாங்க எப்படி பண்ணிடலான்னு பார்க்கலாம். வெறும் சட்டியில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பு நமக்கு அந்த மசாலா கொஞ்சம் கெட்டியாக்கும் நம்ம தேங்காய் ஊற்றாததுனால. அதனால தான் சேர்க்குறோம். துவரம்பருப்பு நல்லா வாசம் வர வர ஒரு 2 நிமிஷம் வறுபட்டால் போதும், கருக விட்டுறாதீங்க. இப்போ வாசம் வரவும் இதோட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. மல்லி நமக்கு வேகமாக வறுபட்டு வந்துடும். அதுக்கடுத்து நம்ம மல்லி சேர்த்த அளவுக்கே சீரகம் சேர்க்கணும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான். சீரகமும் நமக்கு வேகமாக புரிஞ்சிரும். உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் அப்படியே லைட்டாக வறுபட்டு வரவும் லாஸ்ட்டாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துற வேண்டியதுதான். ரொம்ப மையாக அரைக்காமல் 80% அரைபடுற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் இந்த மசாலா குறன்னு இருக்கணும். அப்போ தான் குழம்பு ருசியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு குறன்னு இருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம மசால் பொடி மாதிரியே எவ்வளோ நாள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் நம்ம உரிச்சு வச்சுருக்கிற பூண்டுலேருந்து ஒரு 5-6 பூண்டு போல் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த 2ஐயும் ஃபஸ்ட்டு போய் மைய அரைச்சிட்டு வந்துக்கலாம். இந்த 2 மைய அரைபடவும் இதோட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து குறன்னு அரைக்கணும். வெங்காயத்தை எப்போவுமே மைய அரைக்கக்கூடாது. அதனால தான். அவ்வளோதான். இப்போ குறன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். நான் புளி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வடச்சட்டி காயவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரவும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் நமக்கு பொரிஞ்சு வரவும் நம்ம இங்கே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர நமக்கு வதக்கணும். ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். ஏன்னா இதுதான் குழம்புக்கு ஒரு பேஸே. இது எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு குழம்பும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இப்போ சூப்பராக ஓரங்களை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவும் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சுண்டை வத்தல் கூட சேர்க்கலாம். நீங்கள் சுண்டை வத்தலை ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே பண்ணுவீங்களா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வெள்ளைப்பூடு ரொம்ப வதங்க தேவையில்ல. ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ இதோட மசாலா ஐட்டம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உரப்புக்கு புளிக்குழம்பு பொடி போடாமல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மல்லி ஏற்கனவே வறுபடும் போது சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் மல்லித்தூள். இப்போ இதோட நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்ல அதை நல்லா கரைச்சி ஊற்றிக்கிட வேண்டியது தான். இப்போ மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கலந்து விட்டு பாருங்கள். எனக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இனி குழம்பு நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா, தேங்காவோ இல்லை தேங்காய் பாலோ நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த பூண்டோட ருசி நம்மளுக்கு குழம்புல இறங்குனது எல்லாமே தேங்காய் எடுத்துக்கிடும். அதனால் தேங்காய் ஊற்றாமல் ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரங்களை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல குறன்னு அந்த மசாலா தூள், அதை ஒரு 1.5 ஸ்பூன் போல் தூவி விட்டுக்கோங்க. இந்த மசாலா தூள் சேர்க்கவுமே குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். நல்லா ஸ்டவ்வை சிம்மில் போட்டு எண்ணெய் பிரிய விட்டுருங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தொக்கு பக்குவத்துக்கு குழம்பு ரெடியாக இருக்கும். நம்மளுக்கு கல்யாண வீட்டில் கொஞ்சம் கெட்டியாக தான் குழம்பு ஊற்றுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக குழம்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு குழம்புக்கு தண்ணி ஊற்றுறோம்ல அதை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க.
அவ்வளோதாங்க, சூப்பரான கல்யாண வீட்டு பூண்டு குழம்பு வந்து ரெடி. ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லேயும் ரவினா சமையலை ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாய்.